இன்றைக்கி பேச்சுலர்ஸ் அண்ட் பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணிடுற மாதிரி சட்டுன்னு பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். ரெசிபி ரொம்ப சிம்பிள், அதே நேரத்தில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணிங்கன்னா கூட திரும்ப திரும்ப அதே தான் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுக்க சொல்லுவாங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். 1/2 கிலோ சிக்கன், 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வீட்டில் அரைச்சது எடுத்துக்கோங்க. 2 தக்காளி குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. தேங்காய் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நாளைக்கு சண்டே, கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு நாளைக்கு நீங்கள் இந்த சிக்கன் ட்ரை பண்ணியே ஆகணும். கடாய் நல்லா சூடானதும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க. நல்லெண்ணெய் சேர்த்தா இன்னுமே கிரேவி நல்லா டேஸ்டியாக இருக்கும். உங்கள்கிட்ட கடலெண்ணெய் தான் இருக்குன்னா நீங்கள் அதையுமே சேர்த்துக்கலாம். ரீஃபைண்ட் ஆயில் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கடுகு, சீரகம், சோம்பு, கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நீலவாக்கில் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை உள்ளே போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்குங்க. வெங்காயம் நல்லா ரோஸ்ட் ஆகணும். உங்களுக்கு அந்த பதத்துக்கு நல்லா அது வதங்கினதுக்கு அப்புறமா நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கலாம். வீட்டில் இஞ்சியும் பூண்டும் நம்ம உரித்து உள்ளே போட்டு அரைச்சி எடுக்கிற மாதிரி வராது கடையில் வாங்குறது. ஸோ அதையே சேர்த்துக்கங்க. நீங்கள் நல்லா இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா குட்டி குட்டியாக நறுக்கி வச்ச தக்காளியும் உள்ளே சேர்த்து தக்காளி நல்லா மசிய வதக்கி எடுத்ததுக்கப்புறம் மஞ்சள் தூள், கரம் மசாலாவை ஃபஸ்ட் சேர்த்துட்டு மிளகாத்தூள், மல்லித்தூள் இதையுமே உள்ளே சேர்த்துக்கங்க. நல்லா உள்ளே சேர்த்து கிளறி விடுங்க. இங்கே தான் விஷயமே இருக்குது. நீங்கள் எவ்வளோ தூரம் நல்லா கிளறி எண்ணெய் பிரிய வதக்கி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கிரேவி உங்களுக்கு டேஸ்ட் கொடுக்கும். ஃபஸ்ட்டு அந்த மசாலா பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்குனதுக்கப்புறமா நீங்கள் சிக்கன் போடுங்க. உப்பு சேர்த்துக்கங்க. இந்த ஸ்டேஜில் நான் உப்பு சேர்க்குற கிளிப் ஆட் பண்ண மறந்துட்டேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு பெரட்டி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் மூடி நல்லா குக் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கும் சிக்கன். நீங்கள் இப்படியேவும் எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சி வரணும், இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கணுன்றதுக்காக நான் தேங்காய் பேஸ்ட் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக அதையும் உள்ளே சேர்த்து நல்லா கிளறி விட்டு தேங்காய் பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் பக்கம் நல்லா மூடி மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணி எடுங்க. இடையில அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க. தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சி தேவையோ அந்தளவு ஊற்றிக்கோங்க. ஒரு 15 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்க விட்டு மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடியாக இருக்கும். மல்லி இலை தூவி எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் டேஸ்டியான குக்கிங் வீடியோஸ் மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஷ்ஷஸ், அப்புறம் vlogs, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா, பாய்.